அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, தயிருடன் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். தயிர் இயற்கையிலேயே அதிக சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருள்தான். கால்சியம், விட்டமின் B12, பல விட்டமின்கள், மெக்னீசியம், பொட்டாசியம் உள்ளிட்டவை தயிரில் அதிக அளவில் உள்ளன. தயிர் எளிதில் செரிமானம் அடையக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இந்த தயிர் கிட்டத்தட்ட அனைவராலும் உட்கொள்ளப்படுகிறது. மேலும் சிலர் இது பாலை விட உயர்ந்தது என்று கூட நம்புகிறார்கள். இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. இருப்பினும் தவறான கலவையில் உட்கொண்டால் சத்தான உணவு கூட உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இது தயிருக்கும் பொருந்தும். ஆமாங்க, தயிரை சில உணவுப் பொருட்களுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அவை தயிருடன் உட்கொண்டால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அப்படி தயிரையே நமது உடலுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் மாற்றக்கூடிய அந்த குறிப்பிட்ட உணவு வகைகள் என்னென்ன என்றுதான் நாம் பார்க்க போகிறோம். முதலில் தயிர் மற்றும் வெங்காயம். தயிரையும் வெங்காயத்தையும் ஒன்றாக சாப்பிடும்போது அவை ஒவ்வாமை, வாயு, அமிலத்தன்மை மற்றும் வாந்தியை உண்டாக்குகிறது. காரணம், தயிர் குளிர்ச்சியை ஏற்படுத்தும், வெங்காயம் எதிர்மாறாக உள்ளது. இதன் விளைவாக இந்த இரண்டு உணவுகளையும் இணைப்பது நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இருப்பினும் நம்மில் பலர் கவனக்குறைவாக தயிர் மற்றும் வெங்காயத்தை ஒன்றாகவே சாப்பிடுகிறோம். குறிப்பாக கோடையில் இந்த பழக்கம் நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிரியாணி சாப்பிடும்போது சைடிஷாக அனைவருமே தயிர் வெங்காயம் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். ஆனால் அது தவறான காம்பினேஷன். அடுத்ததாக தயிர் மற்றும் மீன். தயிர் மற்றும் மீனின் கலவையுமே நம்ம ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இது அஜீரணம் மற்றும் வாயு, அமிலத்தன்மையை ஏற்படுத்தும். இதன் விளைவாக தயிர் சாப்பிடும்போது அதே நேரத்தில் மீன் சாப்பிடுவதை தவிர்க்கவும். அவற்றின் நன்மைகள் இருந்த போதிலும் ஒன்றாக உட்கொண்டால் மீன் மற்றும் தயிர் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது தோல் பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தும். அடுத்ததாக மாம்பழம் மற்றும் தயிர். மாம்பழம் உங்கள் உடலுக்கு சூடாக இருக்கும், அதே சமயம் தயிர் குளிர்ச்சியை அளிக்கிறது. இரண்டையும் ஒரே நேரத்தில் உட்கொள்வதால் தோல் பிரச்சனைகள் மற்றும் பிற சிக்கல்கள் ஏற்படலாம். இதனாலேயே மாம்பழத்தை தயிருடன் சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு உங்கள் உடலில் ஒரு சூடான விளைவை கொண்டிருக்கிறது. எனவே அதனுடன் தயிரை உட்கொள்வது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது வீக்கம், வாயு மற்றும் அமிலத்தன்மை, அத்துடன் தளர்வான இயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக தயிர் பால். தயிர் நாம் அனைவரும் அறிந்தபடி பாலில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது. இருப்பினும் அவற்றை இணைத்து சாப்பிடுவது நமது செரிமான அமைப்புக்கு தீங்கு விளைவிக்கும். வாயு, அமிலத்தன்மை, வாந்தி கூட ஏற்படலாம். அடுத்ததாக எண்ணெய் உணவுகள். நெய் தடவப்பட்ட பரோட்டா, சால்னா என்றால் யாருக்கு தான் பிடிக்காது? அந்த அளவுக்கு அதன் சுவை நம்ம எல்லோரையுமே கட்டி போட்டு வைத்துள்ளது. எண்ணெய் மிக்க உணவுகளுடன் புரதம் நிறைந்த தயிர் சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துவது மட்டுமல்லாது நம்மை விரைவில் சோர்வடைய செய்துவிடுகிறது. இதன் காரணமாகவே எண்ணெய் நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்ட பிறகு லஸ்ஸி போன்ற பானங்கள் குடிக்கும்போது வெகு விரைவில் உறக்கம் நம்மை தழுவிக் கொள்வதற்கான காரணமும் இதுவே ஆகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.